உயிர்ப்பு காலத்தில் மூவேளை ஜெபம். உங்கள் பதில் அல்லேலூயா. விண்ணக அரசியே மனங்களை கூறும் அல்லேலூயா. ஏனென்றால் மேன்மை மிக்கவரை பெற்றெடுக்க பேறு பெற்றீர். அல்லேலூயா. சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். அல்லேலூயா. மகிழ்ந்து களிக்கூறும் ஓ கன்னி தாயே. அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் மென்மையாகவே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் இவ்வுலகம் முழுவதும் மகிழச் செய்த நீர், எம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்னையான கன்னி மரியாவின் பரிந்துரையால் நாங்கள் அனைவரும் நிலைவாழ்வின் கொடைகளை பெற்றுக்கொள்ள வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். கொரோனா நோய் தொற்று நெருக்கடி வேளையில் அன்னை மரியாளை நோக்கி ஜெபிக்க திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் சிறப்பு ஜெபம். ஓ அன்னை மரியே, என் மீட்பு பயணத்தில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக நீர் எப்போது இருக்கின்றீர். சிலுவை அடியில் இயேசுவின் துன்பத்தில் ஒன்றித்திருந்து உமது நம்பிக்கை நிலைத்திருத்தவரே, நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களையே நாங்கள் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அனைத்து மக்களின் அரணானவளே, எம் தேவைகளை நீர் அறிந்திருக்கின்றீர். அவற்றை நீர் எங்களுக்கு வழங்குவீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆகையால் கலிலேயாவில் உள்ள கானாவில் நடந்தது போல இந்த துன்ப காலத்துக்கு பிறகு மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் திரும்புவதற்கு உதவும். சிலுவையின் வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எம்மை வழிநடத்துவதற்கு எம்முடைய துன்பத்தை இயேசு துன்ப மேல் ஏற்றுக்கொண்டார். எம்முடைய துயரங்களை அவர் தாமே சுமந்தார். தெய்வீக அன்பின் தாயே, தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணையிடவும் இயேசு எமக்கு சொல்வதை செய்திடவும் எமக்கு உதவும். ஓ இயேசுவின் புனித அன்னையே, உம்முடைய பாதுகாவலில் நாங்கள் தஞ்சம் அடைகின்றோம். ஓ மகிமை மிகு புனித அன்னையே, எம்முடைய தேவைகளில் எம்முடைய விண்ணப்பங்களை புறக்கணியாமல் ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் எப்போதும் எம்மை விடுவித்தருளும். ஆமீன். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராய் நன்றி அறியாத பாவிகளாய் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டை செய்ய ஆவலாய் இருக்கின்றோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லா வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியினால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறியப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லா வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையில் நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும்
எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமென். மகிழ்வின் மறை உண்மைகள். முதலாவது மறை உண்மையில் கபிரியேல் தூதர் புனித கன்னி மரியாவுக்கு தூது உரைத்ததை குறித்து தியானிப்போமாக. ஜெபக்கருத்து. கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்காக இந்த 10 மணியை ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமென். மாட்சியின் மறை உண்மைகளில் இரண்டாவது மறை உண்மை, இயேசு விண்ணகம் சென்றதை குறித்து தியானிப்போமாக. ஜெபக்கருத்து. கொரோனா நோய் தொற்றினால் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏழைகளுக்கு உதவிகரம் நீட்டும் தன்னார்வலர்களுக்காகவும் அரசு சாரா தொண்டு நிறுவனங்களுக்காகவும் இந்த 10 மணியை ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். மாட்சியின் மறை உண்மைகளில் மூன்றாவது, புனித கன்னிமரியா மீதும் திருத்தூதர்கள் மீதும் தூய ஆவி இறங்கி வந்ததை தியானிப்போமாக. ஜெப கருத்து.
கொரோனா நோய் தொற்றினால் எதிர்காலம் பற்றிய பயத்தினாலும் பொருளாதார மந்த நிலையாலும் வேலை வாய்ப்பின்மையாலும் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்காக இந்த 10 மணியை ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். மாட்சியின் மறை உண்மைகளில் 4வது, புனித கன்னி மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டதை குறித்து தியானிப்போமாக. ஜெப கருத்து. கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் அருகிலிருந்து உதவ முடியாமல் தவிக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்காக இந்த 10 மணியை ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க.
ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரகத்திலிருந்து மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். மாட்சியின் மறை உண்மைகளில் ஐந்தாவது, புனித கன்னி மரியா விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதை குறித்து தியானிப்போமாக. ஜெப கருத்து. கொரோனா நோய் தொற்றினால் உலகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இனி உலக நாடுகள் ஆயுதங்களை குவிப்பதில் கவனம் செலுத்தாமல் மனிதநேயத்தை போற்றுவதில் அக்கறை செலுத்த ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களுக்கு விடுதலும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றமே உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் என்னுடைய பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கப்ரியேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்தனை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமென். மரியன்னை மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியார் ஆகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை மிகு மூவர் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு அவையின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு அருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிமை குன்றா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாசு இல்லாத அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவக்கரையில்லா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியப்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படைத்தவரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீட்பரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேரறிவு மிகு அன்னையே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வணக்கத்திற்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போற்றுதற்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வல்லமையுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிவுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கைக்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானம் நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாட்சிக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைப்பொருளின் ரோசா மலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசனின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொன்மயமான கோவிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடன்படிக்கையின் பேழையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற்கால விண்மீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோரின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூயருக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவர்களின் துணையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானதூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருத்தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைசாட்சிகளின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையடிக்கார்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணியர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமல உற்பவியான அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணேற்பு அடைந்த அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருஜபமாலையின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்திய நாட்டின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி. இறைவனின் புனித அன்னையே, இதோ உம் அடைக்கலம் நாடி வந்தோம். எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணியாதேயும். மாட்சிக்குரிய கன்னியே, விண்ணுலக பேர் பெற்ற அரசியே, அனைத்து துன்பங்களிலிருந்தும் எங்களை காத்தருளும். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, முழு மனத்துடன் உம் திருத்தாள் பணிந்திருக்கிறோம். இக்குடும்பத்தை கண்ணோக்கி அருளும். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். அல்லேலூயா. யோவான் எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16வது இறைவசனங்கள். அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் தயாளன் மோட்சராக்கினி 41வது ஆண்டு திருமண நாள் நன்றி திருப்பலியாகவும், பங்கிலுள்ள அனைத்து இளைஞர்களின் கருத்துக்கள் நிறைவேறவும் அவர்களின் குடும்பங்களை இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டுதல் திருப்பலியாகவும், மேரி சுச்சி வேலை கிடைத்தமைக்கு நன்றி திருப்பலியாகவும், இதுவரை பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும், எபினேசர் இவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஆண்டவருக்குள் நித்தலை பாறுதலை அடைந்திருக்கின்ற ஆபிரகாம் சாமுவேல் இவருடைய ஆன்ம இலை பாறுதலுக்காகவும், அன்புக்குரியவர்களே, இன்று மே மாதம் 17ஆம் தேதி நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான இலங்கை தமிழ்வாழ் மக்கள் பகுதியில் ஏற்பட்ட குரூர நாளை என்று நாம் நினைவு கூறுகிறோம். எனவே முள்ளிக்கால் வாய்க்கால் பகுதியில் தங்கள் இன்னுயிரை தம் தேசத்து மக்களுக்காய் கொடுத்த வீரர்களுக்காகவும் வீராங்கனைகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாய் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய உயிர்ப்பு காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் எழுகிறோம். இந்த ஞாயிறு நம்மை எல்லாம் கடவுளில் மகிழ்ந்திருக்கும்படியாய், அவருடைய வார்த்தையின் நிமித்தமாய் மகிழ்ந்திருக்கும்படியாய் கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். மகிழ்வான கடவுள் தருகின்ற இந்த அழைப்பை ஏற்று இந்த திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். தூய மறு நிகழ்வுகளை நாம் கொண்டாடிய தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயலாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் நாள்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சமாரியர் மீது கைகளை வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 5 முதல் 8 முடிய மற்றும் 14 முதல் 17 முடிய. அந்நாள்களில் பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனத்தோடு அவருக்கு செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. சமாரியர் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர் என்பதை எருசலேமில் உள்ள திருத்தூதர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சென்று சமாரியர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுமாறு இறைவனிடம் வேண்டினார்கள். ஏனெனில் அதுவரை அவர்களுள் யாருக்கும் தூய ஆவி அருளப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் அவர்கள் திருமுழுக்கு மட்டுமே பெற்றிருந்தார்கள். பின்பு பேதுருவும் யோவானும் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர், கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆட்சி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் கடந்தார்கள். ஆங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர், கேளீர். அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன். என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி. தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். இரண்டாம் வாசகம். மனித இயல்போடு இருந்த கிறிஸ்து இறந்தார், எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 15-18 முடிய. அன்புக்குரியவர்களே, உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவரென போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். உங்கள் மனச்சான்றும்
குற்றமற்றதாய் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்துவ நன்னடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதி உள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார் எனினும் அவருக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். இது ஆண்டவரின் அல்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனங்கள் 15 21 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருளுவார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதுமில்லை, அறிவதுமில்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும், நான் உங்களுள்ளும் இருப்பதால் அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யோவான் நற்செய்தி 14 அதிகாரம் 21 இறைவசனம். அன்புக்கினியவர்களே, இன்றைய ஞாயிறு இறைவார்த்தை சிந்தனைக்கு கடந்து செல்வதற்கு முன் மறக்க முடியாத ஒரு வரலாற்று நிகழ்வை குறித்து முதலில் நாம் தியானிப்போம். இன்று மே மாதம் 17ஆம் தேதி
நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான இலங்கை தமிழ் வாழ் மக்களை சிறப்பாய் நினைவு கூற வேண்டிய நாள். இலங்கையின் வடகிழக்கு பகுதியை தமிழீழம் என்ற பெயரில் தனிநாடு அமைக்க கோரி 1983 ஆண்டு முதல் 2009 வரை தமிழீழ விடுதலை புலிகள் உட்பட ஈழ இயக்கங்கள் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டன. 2007 வரை ஈழப்போரில் குறைந்தது 70,000 பேர் உயிரிழந்தனர். 2008 இறுதி பகுதியிலும் 2009 ஆண்டினுடைய ஆரம்பத்திலும் ஈழப்போரின் இறுதி கட்டத்தில் இலங்கை படைக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே கடும்போர் நடைபெற்றது. இரு தரப்புக்கும் இடையே ஏறத்தாழ 3 லட்சம் பொதுமக்கள் அகப்பட்டனர். 2009 மே மாதம் 18ஆம் தேதி தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கொலை செய்யப்பட்டார் என்று இலங்கை அரசு அறிவித்ததை அடுத்து போர் முடிவுக்கு வந்தது. போரின் இறுதி கட்டத்தில் ஏறத்தாழ 40,000 பொதுமக்கள் வரை இறந்தனர் என்று ஐக்கிய நாடுகளின் அறிக்கை தெரிவிக்கிறது. இவர்களில் பெரும்பாலானோர் இலங்கை இராணுவத்தினரின் கட்டுப்பாடற்ற ஏவுகணை தாக்குதலில் அகப்பட்டு இறந்தனர் என்பதுதான் அந்த அறிக்கை தருகிற செய்தி. இருதரப்பினரும் போர்க்குற்றங்கள் இழைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையம் இலங்கை அரசு இழைத்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்களை தற்போது விசாரணைக்கு உட்படுத்தி வருகிறது. இந்த பின்னணியில்தான் இன்று நாம் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை நாம் நினைவு கூறுகிறோம். எனவே என் அன்புக்குரிய பங்கு மக்களே, இந்த நாளில் நாம் சிறப்பாக இந்த திருப்பலியில் இந்த முள்ளிவாய்க்கால் இறுதிக்கட்ட போரில் தங்கள் உயிரை கொடுத்து நம்முடைய தமிழீழ உறவுகளுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய உடனிருப்பை அவர்களுக்கு குறிப்பாக இந்த நெருக்கடியான நாட்களில் நாம் காட்டுவோம். ஒருவேளை இந்த திருப்பலி வழியாக நம்முடைய உடனிருப்பை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்று சொன்னால், தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் முகாம்களில் இருக்கின்ற நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கு இந்த நெருக்கடியான வேளைகளில் நம்முடைய அறச்செயல்கள் மூலமாய் நம்முடைய உடனிருப்பை வெளிப்படுத்துவோம். அன்புக்கினியவர்களே, இந்த சிறிய வரலாற்று குறிப்புக்கு பின்னணியில் இன்றைய ஞாயிறு இறைவார்த்தை வழிபாடு நமக்கு விடுக்கின்ற செய்தியை உங்களோடு சேர்ந்து தியானிக்க விரும்புகின்றேன். இன்றைய காலை திருப்பலியில் கடவுளுடைய வார்த்தை தருகின்ற பெருமகிழ்வை குறித்து தியானிக்க முயற்சித்தோம். அதே சிந்தனையோடு இன்னும் சற்று கூர்மைப்படுத்தி நம்முடைய சிந்தனையை ஆழப்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்கினியவர்களே, இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் திருத்தூதர்கள் பணி புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி ஏற்கனவே ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை நாம் தியானித்த ஒரு பகுதி அடங்கியிருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் பிலிப்பு என்கின்ற திருத்தொண்டரை குறித்தும் அவருடைய நற்செய்தி அறிவிப்பு குறித்தும் அவர் வழியாய் கடவுள் செய்த வல்ல செயல்கள் அருமடையாளங்களை குறித்தும் அவர் வழியாய் புனித பேதுருவும் யோவானும் பிலிப்பு நற்செய்தி அறிவித்த புறவினத்து மக்கள் வாழுகின்ற சமாரியா பகுதிகளுக்கு சென்று தங்களுடைய கைகளை நம்பிக்கையாளர்கள் மீது வைத்து தூய ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி செய்தார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து எம்பியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, திருத்தூதர்கள் பணி புத்தகத்தில் நாம் தொடக்கத்திலேயே வாசிக்கின்றோம், திருத்தூதர்கள்
நற்செய்தியை அறிவிப்பதிலும் இறைவேண்டல் செய்வதிலும் ஆர்வம் கொண்டிருந்தார்கள். அதில் அவர்கள் நிலைத்திருக்கவும் ஆசித்தார்கள் என்பதை நாம் வாசிக்கின்றோம். திருத்தூதர்கள் பணி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது இறைவசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆனால் அதற்கு முந்தைய பகுதியில் நாம் வாசிக்கின்றோம், எபிரேய மொழி பேசுவோருக்கும் கிரேக்க மொழி பேசுவோருக்கும் இடையே சலசலப்பு ஏற்பட்டதாகவும், இந்த இருமொழி பேசுகின்ற பகுதிகளிலிருந்து வந்த கைம்பெண்கள் முறையாக கவனிக்கப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்தபடியினால் அப்போஸ்தலர்கள் அவர்களை கவனித்துக் கொள்ளுகின்ற அல்லது பந்தியில் பரிமாறுகின்ற உணவு கொடுக்கின்ற பணியை செய்வதற்கு திருத்தொண்டர்களை நியமிக்க முயற்சிக்கின்றார்கள். அப்படி அவர்கள் நற்சான்று பெற்றிருந்த, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்த, தொடக்கத்திலிருந்தே தூய ஆவியாருடைய அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்திருந்த 7 தேர்ந்தெடுக்க அவர்கள் முடிவு செய்கின்றார்கள். அதன் நிமித்தமாய் அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தோவான், பிலிப்பு, பிராக்கோர், நிகானோர், தீமோன், பர்மானா, நிக்கோலா என்கின்ற 7 தெரிவு செய்தார்கள் என்று சொல்லி திருத்தூதர்கள் பணி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது இறைவசனம் சொல்லுகிறது. இந்த 7 திருத்தொண்டர்களில் ஒருவர்தான் பிலிப்பு. இந்த பிலிப்பு இன்றைய நற்செய்தியின் பின்புலத்தில் சமாரியர்கள் வாழ்ந்த பகுதிக்கு சென்று, யூதர் அல்லாத புறவினத்தார் என்று அழைக்கப்பட்ட சமாரியர்கள் வாழுகின்ற பகுதிக்கு சென்று நற்செய்தியை, இயேசுவை குறித்து, மெசியாவை குறித்து அறிவித்தார் என்று சொல்லுகிறது. திருத்தொண்டர் பிலிப்பு தூய ஆவியானவருடைய அருளும் வல்லமையும் பெற்றவராய் இருந்தபடியால் அவர் வழியாக கடவுள் அரும் அடையாளங்களை செய்தார். இந்த அரும் அடையாளங்களை கண்ட திரளான மக்கள் அவர் அறிவித்த நற்செய்திக்கு, அவர் அறிவித்த மெசியாவை குறித்த நற்செய்திக்கு செவிமடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிற அன்புக்குரியவர்களே, முதல் செய்தி நற்செய்திக்கு செவிமடுத்தல். நாம் இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அல்லது பிலிப்பு அறிவித்த மெசியாவை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அறிவிக்கப்படுகின்ற நற்செய்திக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். Listening to the good news or listening to the gospel or listening to the preaching. அன்புக்குரியவர்களே, நாம் செவி மடுக்காதவரை செய்தி நம்மை வந்து சேரப்போவதில்லை. செய்தி வந்து சேராதவரை நாம் யாரை பற்றி பேசுகிறோம் அல்லது யாரை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள் என்பது நமக்கு தெரிய போவதும் இல்லை. எனவே முதல் செய்தி, நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு செவிமடுக்க அழைக்கப்படுகிறோம். நாம் நற்செய்திக்கு செவிமடுக்கின்ற பொழுது கடவுள் நம் மத்தியிலும் அருமடையாளங்களை செய்வார். அந்த அருமடையாளங்கள் பிரம்மாண்டமாய் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. அது சின்ன சின்ன நிகழ்வுகளாக இருக்கலாம், நமக்கு நிம்மதியை தருகின்ற தருணங்களாக இருக்கலாம், அல்லது நீண்ட நாட்களாய் நாம் எதிர்பார்த்த காரியம் கைகூடுகின்ற ஒன்றாக இருக்கலாம். இதைத்தான் இன்றைய முதல் சிந்தனையாய் புனித பிலிப்பு வழியாய் அல்லது திருத்தொண்டர் பிலிப்பு வழியாய் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற செய்தியாய் பார்க்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து வாசிக்கின்றோம், அவர் வழியாய் கடவுள் அரும் அடையாளங்களை செய்தார். எத்தகைய அருள் அடையாளங்கள்? பேய் பிடித்தவர்கள் பேய் ஓட்டப்பட்டு மகிழ்ச்சி அடைகின்றார்கள், உடல் ஊனமுற்றோர் நலமடைந்து மகிழ்கின்றார்கள், முடக்குவாதமுற்றவர்கள் நலமடைந்து மகிழ்கின்றார்கள். இவைகள் எல்லாமே அந்நகரில் பெருமகிழ்ச்சியை ஏற்படுத்தியது என்று சொல்லப்படுகிறது. பிலிப்பு அறிவித்த நற்செய்தி நிமித்தமாய் அருமடையாளங்களும் வல்ல செயல்களும் நடைபெறுகிறது. இதை காணுகின்ற சமாரியர்கள் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, what is good news? A good news is that which brings happiness and joy. இயேசுவினுடைய பணி அதுவாகத்தான் இருந்தது. லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரத்திலே இயேசு தன்னுடைய களப்பணியை குறித்து பேசுகின்ற பொழுது
தன்னுடைய களப்பணியினுடைய முழக்கத்தை அவர் அறிவிப்பு செய்கிறார். எளியோருக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, பார்வையற்றோருக்கு பார்வை, ஊனமுற்றோர் நடத்தல், இறந்தோர் உயிர் பெற்று எழுதல், ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டினை பறையடித்து முழக்கமிடுவது, இவையெல்லாம் தான் நற்செய்தியாய் இயேசு களமாட போகிறார் என்பதை முன்னறிவிக்கின்றது. இவை எல்லாமே அவர்களுக்கு சென்றடைந்த பொழுது அவர்கள் மகிழ்ந்தார்கள். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்ட பொழுது ஏழைகள் மகிழ்ந்தார்கள். பார்வையற்றோர் பார்வை பெற்றுக்கொண்ட பொழுது மகிழ்ந்தார்கள். இறந்தோர் உயிர் பெற்றெழுந்த பொழுது இறந்தவர் உயிர் பெற்று எழுந்தாரை அவரோடு சேர்ந்து குடும்பம் மகிழ்ந்தது. பேய் ஓட்டப்பட்டு நலமடைந்தோர் மகிழ்ந்தார்கள். ஊனமுற்றோர் நடந்தார்கள். அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. அன்புக்குரியவர்களே, எப்பொழுது நல்ல செய்தி அறிவிக்கப்பட்டதோ அப்பொழுது அங்கு மகிழ்ச்சி போய் சேர்ந்தது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் வாசிக்கின்றோம். மெசியாவை குறித்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. மக்கள் செவிமடுத்து கேட்டார்கள். இதன் நிமித்தமாய் அருமடையாளங்கள் வல்ல செயல்கள் நடைபெறுகிறது. இதனால் அந்நகரில் பெருமகிழ்ச்சி உண்டாகிறது. நாம் வாசிக்கிறோம் தொடர்ந்து, கடவுளுடைய வார்த்தையை சமாரியர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். 8ஆம் அதிகாரம் 14வது இறைவசனம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, சமாரியர்கள் கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட அல்லது அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். வெறுமனே அறிவிக்கப்பட்ட நற்செய்தியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, போதனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அதனுடைய சாரம்சமாயிருந்த கடவுளை, இயேசுவை, மெசியாவை, கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, இதுதான் நமக்கான இரண்டாவது செய்தி. நமக்கு அறிவிக்கப்படுகின்ற விவிலிய கடவுளை அல்லது இந்த உலகம் உருவாகுவதற்கு காரணமாயிருந்த கடவுளை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? அவர் நமக்கு கொடுத்த நற்செய்தியை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? அவர் நமக்கு முன்னுதாரணமாய் காட்டி சென்ற வாழ்வியல் முறையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொன்ன அந்த செய்திகளை நாம் ஏற்றுக்கொண்டோமா? அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு அழகாய் சொல்லுகின்றார், நான் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் கட்டளைகளை நீங்கள் கடைபிடியுங்கள். நான் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன், நான் என்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த எல்லா செய்திகளின் வழியாக இயேசு நம்மோடு பேசுகிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? சமாரியர்களுக்கு கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கப்பட்ட பொழுது அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. Accepting is more important. Accepting not only the word of God, it is also the person next to us. நமக்கு அடுத்திருக்கின்ற சக மனிதரையும் ஏற்றுக்கொள்வது நற்செய்தியை ஏற்றுக்கொள்வதற்கு இணையானது. நமக்கு அடுத்திருப்பவரை ஏற்றுக்கொள்வது என்பது இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு இணையானது. அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய இரண்டாவது செய்தியாக நான் பார்க்கின்றேன். இந்த செய்திதான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு முழுவதுமாய் நமக்கு சொல்லப்படுகிறது. இன்றைய இரண்டாவது வாசகத்தில் புனித பேதுரு அவருடைய நற்செய்தியின் வழியாய் இயேசுவை குறித்தும் அவருடைய பாடுகள் குறித்தும் அவருடைய மரணம் எதற்கானது என்பதையும் நமக்கு அழகாய் நற்செய்தியாய் அறிவிக்கின்றார். இன்றைய இரண்டாவது வாசகத்தில் பேதுரு அழகாய் சொல்லுகின்றார், உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள். இயேசுவை ஆண்டவர் என ஏற்றுக்கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? நாம் பெயர் வைத்திருப்பதால் கிறிஸ்தவர்கள் அல்ல. நம்முடைய செயல்கள் மூலமாய், நம்முடைய வாழ்வியல் மூலமாகத்தான் நாம் கிறிஸ்தவர்களாக முடியும். அதைத்தான் புனித பேதுரு சொல்லுகின்றார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த தூயவரை நீங்கள் உங்கள் வாழ்வியலால் போற்றுங்கள் என்று சொல்கின்றார். காரணம், இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக நம் பாவங்களின் பொருட்டு அவர் இறந்தார். அன்புக்குரியவர்களை, பேதுரு சொல்லுகின்றார், அவர் நம் பாவங்களின் பொருட்டு இறந்தார்.
நம்மை கடவுளிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர் இறந்தார். நீதியற்ற நேர்மையற்ற பாவிகளான நமக்காக நீதியுள்ள கடவுள் இறந்தார் என்று நற்செய்தி அறிவிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் நாம் இன்று இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த இயேசுவை நம் வழியாய் அடுத்தவருக்கு வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம் என்பதும் இந்த நமக்கு தரப்படுகின்ற கூடுதல் செய்தி. இந்த எல்லா செய்தியும் நம்மை மகிழ்ச்சி நிறை வாழ்வுக்கு இட்டு செல்ல வேண்டும். அதைத்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இன்று நாம் எதிர்கொண்டிருக்கின்ற சூழல்களை நாம் அசை போட்டோமே என்று சொன்னால் உண்மையில் நம்மிடம் மகிழ்ச்சி இருக்கிறதா அல்லது மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறித்தான். அன்புக்குரியவர்களே, இன்று காலையில் ஒரு நீண்ட பட்டியலை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்பவில்லை. ஆனால் அதனோடு தொடர்புடைய மற்ற இன்றைய நிகழ்வுகளை உங்களுக்கு நான் சிந்தனைக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். நம்முடைய நாட்டில் கொரோனாவினுடைய தொற்று 500 இருந்த பொழுது முகநூலில் நான் கண்டது, ஊரடங்கு உத்தரவு 144 பிறப்பிக்கப்பட்டது. அது 1000 தொட்ட பொழுது நம்முடைய பாசத்திற்குரிய பாரத பிரதமர் நம்ம எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்த சொன்னார். அது 5000 தொட்ட பொழுது விளக்கேற்று சொன்னார். 10,000 40,000 அது தொட்ட பொழுது விமானத்தில் பூத்தூவி 200 கோடியை செலவழித்தார். இப்பொழுது ஒரே வாரத்தில் பல ஊழல் வழக்குகள் பல ஆண்டுகளாய், ஏன் காவேரியில் தண்ணி திறந்து விடுங்கடான்னு சொல்லி நம்ம போட்ட வழக்குகள் உட்பட பல ஆண்டுகளாய் நிலுவையில் இருக்க ஒரே வாரத்தில் மதுக்கடைகளை திறக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம், அதுவும் எந்த நீதிமன்றம்? உச்ச நீதிமன்றம், டெல்லியில் இருக்கிற உச்ச நீதிமன்றம் நமக்கு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. நாம் எதை பற்றி பேசுவது? பிலிப்பு மெசியாவை பற்றி பேசினார். பேதுரு கிறிஸ்து என்கின்ற ஆண்டவரை குறித்து பேசினார். இயேசு அப்பா கடவுளை குறித்து பேசினார். ஆனால் நாம் எதை குறித்து பேசுவது? இந்த வருடத்தினுடைய கிண்ண சாதனையாக சொல்லப்படுவது மதுக்கடைகளை திறக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு பொதுநல வழக்கு போட்டாரே ஒரு வழக்கறிஞர். பொதுநல வழக்கிற்காக 1,00,000 ரூபாய் அபதாரம் விதிக்கப்பட்டது. அதுதான் இந்த வருடத்தினுடைய கிண்ண சாதனை. இதை பற்றி பேசுவதா? அல்லது நம்முடைய மத்தியிலே இருக்கின்ற மத்திய நிதி அமைச்சகத்தினுடைய தலைமை பொறுப்பாளர் 20 லட்சம் கோடி திட்டங்களை குறித்து இந்த நாட்களில் பேசிக்கொண்டிருக்கிறாரே, இந்த திட்டங்கள் குறித்த 5வது கட்ட அறிவிப்புகளை எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனக்கு என்ன டவுட்டுன்னா, நமக்கு ஏற்கனவே 4வது கட்டத்தில் கொடுத்த காசை நம்மளால் செலவு பண்ண முடியாமல் நம்மெல்லாம் இங்கே திக்கி முக்காடிட்டு இருக்கோம். 5ஆம் கட்டத்தில் வேற இவங்க ஒரு 20 லட்சம் கோடி திட்டம் தீட்டியிருக்காங்க. அதை பற்றி பேசுவதா? அல்லது ஏற்கனவே பல ஆயிரம் கோடிகளை லலித் மோடி, நிரவ் மோடி, மல்லையா இவர்கள் எல்லாம் சுருட்டி கொண்டு செல்வதற்கு விமான டிக்கெட்டும் கை செலவுக்கு காசும் கொடுத்து அனுப்பிவிட்டு இப்பொழுது மத்திய நிதி அமைச்சகத்திலிருந்து ஒரு அறிவிப்பு, வாராக்கடன் பட்டியலில் உள்ள நிறுவனங்களுக்கு மேலும் 50,000 கோடி கடன் உதவி வழங்க ஏற்பாடு, இந்நிறுவனங்களுக்கு புதிய கடன் கிடைக்க அரசு உத்தரவாதம் தரப்படும். இதை குறித்து நாம் பேசுவதா? அல்லது புதிய இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, தூய்மை இந்தியா, பசுமை இந்தியா, மேக் இன் இந்தியா, தன்னிறைவு இந்தியா, இப்போ புதுசாக நம்ம பேசிட்டு இருக்கிறது தற்சார்பு இந்தியா. இந்த தற்சார்பு இந்தியா தான் இன்ன வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா நேற்றைய 5ஆம் கட்ட ஆலோசனையில் நிலக்கரி சுரங்க தொழில் தனியார் மயம், இஸ்ரோவினுடைய உள்கட்டமைப்பு தனியார் மயம், 500 கனிம சுரங்கள் ஏலமிடப்பட்டு தனியார் மயம், கனிமம் வெட்டுதல் டெண்டர் தனியார் மயம், யூனியன் பிரதேசங்களில் உள்ள மின் உற்பத்தி மையங்கள் தனியார் மயம்,
6 விமான நிலையங்கள் தனியார் மயம். இப்போ யாராச்சும் தற்சார்பு இந்தியா என்னன்னு கேட்டால் அதனுடைய விளக்கம் இதுதான். என்ன கேட்காதீங்க, மேலே OLX ஓனர், OLXனா தெரியல, அவங்கள தான் நீங்கள் கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது. நாம் இதை பற்றி பேசுவதா என்று தெரியவில்லை. இதை விட பிரமாதமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த வடிவேல் சொல்லுவார்ல, இது என்ன பிரமாதம், இதை விட பிரமாதமான ஒன்று இருக்குது அப்படின்வார். அது உங்களுக்கு தெரியுங்களா? தெரியலன்னா நான் சொல்கிறேன். நம்ம ஏற்கனவே 2 மாதமாக வீட்டுக்குள்ளார முடங்கி கிடக்கிறோம். ஆனால் நம்முடைய மத்திய நிதி அமைச்சகம் சொல்லுகிறது, இந்தியாவில் இருக்கின்ற 69 கோடி ரேஷன் அட்டைகளுக்கு ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு அறிக்கை சொல்லுகிறது, இந்தியாவில் மொத்தமே 23 கோடி ரேஷன் அட்டைகள் தான் இருக்கிறதாம். இப்போ ஏன் டவுட் என்னன்னா, இந்த மீதி இருக்கிற இந்த 46 கோடி ரேஷன் கார்டுகளுக்கெல்லாம் அவங்க விநியோகம் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு ஏதாவது ஆதாரம் சொல்கிறேன், கேள்விப்பட்டேன், சொல்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாம் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் பற்றி நாம் பேசி நேரத்தை செலவிடுவதை விட இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தொண்டர் பிலிப்பு பேசினாரே, மெசியா, அவரை குறித்து நம் குடும்பத்தில் பேசுவோம், நம்முடைய பிள்ளைகளோடு பேசுவோம், நம்முடைய உறவுகளோடு பேசுவோம். இந்த நாட்களில் நாம் பயன்படுத்துகின்ற நம்முடைய கைபேசிகள் மூலமாய் நிறைய குறுஞ்செய்திகளை நம்முடைய குடும்பங்களுக்குள் அல்லது குடும்பத்தை சார்ந்த உறவுகளுக்குள் இயேசு கிறிஸ்துவை பற்றி, ஆண்டவரை பற்றி, அவர் அளித்த நற்செய்தியை பற்றி நாம் பேசுவோம். இப்படியாய் நற்செய்தியின் வழியாய் வருகின்ற பெருமகிழ்ச்சியை நாம் இன்னுமாய், இன்னைக்கு தான் புது அறிவிப்பு வந்திருக்குது, அநேகமாக அடுத்து 400 கோடிக்கு பூ போட்டு நம்ம எல்லாரையும் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். 31ஆம் தேதி வரை அடுத்த ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த நீட்டிக்கப்பட்டுள்ள நாட்களில் நாம் இயேசுவை குறித்து, மெசியாவை குறித்து, கடவுளுடைய வார்த்தையை குறித்து நாம் பேசி அதன் மூலமாய் நமக்கு கிடைக்கின்ற பெருமகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்ள திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நாம் நம்முடைய தமிழீழ உறவுகளை குறித்து சிந்திக்கின்ற வேளையில் இலங்கையினுடைய நம்முடைய தமிழ் மக்களுடைய பாதுகாவலி என்று சொல்லப்படுகின்ற மடுமாதாவை குறித்து தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். வரலாறு இப்படி சொல்லுகிறது, இலங்கையில் கிறித்தவம் விதைக்கப்பட்ட காலம் தொட்டு இலங்கை மக்களின், குறிப்பாக தமிழ் மக்களின் பாதுகாவலியாக இருப்பவள் மடுமாதா என்று சொல்லப்படுகிறது. 16வது நூற்றாண்டில் யாழ்ப்பாணம் பகுதிகளில் போர்த்துகீசியர்கள் வியாபாரம் செய்தபோது பிரான்சிஸ்கன் துறவிகளின் மறைவறுப்பு பணியில் சிற்றாலயங்கள் அங்கு உருவானது. அதில் முக்கியமானது மாந்தை மாதா ஆலயம். இந்த ஆலயம்தான் 400 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஜெபமாலை மாதா என்கிற முதல் மடுமாதா திருவுருவத்தின் பூர்வீகம் என்று சொல்லப்படுகிறது. இலங்கையை ஒல்லாந்தர்கள், அப்படி என்றால் டச்சுக்காரர்கள் கைப்பற்றிய போது அவர்கள் கிறித்துவத்திற்கு எதிராக செயல்பட்டதால் பிரான்சிஸ்கன் துறவிகளும் மாந்தை பகுதி மக்களும் மாதாவின் திருவுருவத்தை கால்நடையாகவே மடுவிற்கு எடுத்துச் சென்றார்கள். அது மருத மரங்கள் நிறைந்த அடர்ந்த காட்டு பகுதி என்பதால் மருதமடு என்று இன்றளவும் அழைக்கப்படுகிறது. ஒரு குளக்கரையில் சிறிய ஓலை குடிசையில் வைத்து வணங்கப்பட்டு வந்த அன்னையின் திருவுருவம் ஆங்கிலேயர்களின் வருகைக்கு பிறகு களிமண்ணால் கட்டப்பட்ட ஆலயத்திற்கு மாற்றப்பட்டது. இவ்வாறு பல்வேறு காலகட்டங்களில் ஆலயம் வளர்ச்சி கண்டதோடு மடுமாதாவினுடைய புகழும் இலங்கை முழுவதும் பரவியது. கிபி 1924ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்த அன்றைய திருத்தந்தையினுடைய பிரதிநிதியால் மடுமாதாவினுடைய திருவுருவத்திற்கு முடிசூட்டப்பட்டது. நான் ஏற்கனவே வில்லியனூர் மாதாவை பற்றி குறிப்பிட்ட பொழுது உலகத்தினுடைய சில மாதாவினுடைய சுரூபங்களுக்கு மட்டுமே திருத்தந்தையினுடைய
அதிகாரப்பூர்வ அறிவிப்பால் முடிசூட்டப்பட்டது. அது ஒரு பெருமையாகவும் கருதப்படுகிறது. அப்படி திருத்தந்தையினுடைய ஆணைக்கிணங்கி அவருடைய பிரதிநிதியால் மடுமாதாவுக்கும் திருமுடி சூட்டப்பட்டது. அன்று முதல் எல்லாருக்கும் மடுமாதா அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் அடர்ந்த காட்டுக்குள் கொடிய விலங்குகளுக்கு மத்தியில் கோயில் கொண்டு கனாகத்தின் கன்னி என்றும் மடுமாதா அழைக்கப்படுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று சிறப்பாக மே மாதம் 17ஆம் தேதி இலங்கை இராணுவத்திற்கும் நம்முடைய தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் தங்கள் இன்னுயிரை தனி ஈழம் வேண்டி தங்கள் இன்னுயிரை ஏந்த நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளுக்காக இந்த திருப்பலியிலே மடுமாதாவிடம் நாம் பரிந்துரை வேண்டி ஜெபிப்போம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நற்செய்தியால் பெரும் பெருமகிழ்ச்சி உலகம் முழுமைக்கும் என் நெருக்கடியான வேலையில் கிடைக்கும்படியாய் ஜெபிப்போம். தூய ஆவியை பெற்றுக்கொள்ள அழைப்பவரே நிறைவா, திரு அவையை வழிநடத்த நீர் தேர்ந்து கொண்ட திரு அவை தலைவர்கள், பணியாளர்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு தூய ஆவியாரின் துணையோடு இறை மக்களை இறைப்பாதையில் வழிநடத்தவும், தூய ஆவியின் கனிகளை பெற்று மக்களை வழிநடத்த வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்றவரே இறைவா, எம் நாட்டின் நிலையை கண்பாரும். நாட்டின் அடிப்படை தேவைகள் உணவு, சுகாதாரம், பொருளாதாரம் என அனைத்து வளங்களும் குறைந்து மக்கள் இன்னலுறுவதை மாற்றும் வல்லமை உம்மிடமே உண்டு என்று விசுவசிக்கும் நாங்கள் நல்ல மாற்றத்தை அனுபவிக்க வருமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியை அறிந்து கொள்ள செய்பவரே இறைவா, உலக காரியங்களுக்காக பயனளிக்கும் வேலைகளில் உண்மையின் பாதையில் வழிநடக்கவும், அதற்கான போராட்டங்களையும் சவால்களையும் தூய ஆவியின் துணையோடு எதிர்கொண்டு சமூக மாற்றத்திற்கு பாதை அமைக்க வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அன்பின் தெய்வமே எம்மிறைவா, கோடை மழை பொழிந்து வெப்பம் வேளாண்மை சிறப்படையவும், நோய் தொற்று குறைந்து இயல்பு வாழ்வுக்கு மீண்டும் வரவும், மாணவர்களின் எதிர்காலம் சிறப்படையவும், குடும்பங்களில் அமைதி மகிழ்ச்சி பெருகவும், வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை வரம் வேண்டுவோர் உமதருளால் பெற்று மகிழவும் வரமருள வேண்டுமென்று இறைவாவுமே மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாய் ஜெபிப்போம். கரங்களை குவிப்போம். மே மாதம் 17ஆம் தேதி தமிழீழ தனிநாடு கோரி ஏற்பட்ட உள்நாட்டு போரில் தங்கள் இன்னுயிரை ஈந்த வீரர்களுக்காகவும் வீராங்கனைகளுக்காகவும் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் ஜெபிப்போம். இறுதிக்கட்ட போர் நிமித்தமாய் இரு பகுதிகளிலும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்காகவும் ஜெபிப்போம். சர்வதேச அளவில் கொரோனா நோய் தொற்றில் இப்பொழுது இந்தியா 11வது இடத்தில் இருக்கிறது என்கின்ற அறிக்கை நமக்கு அச்சத்தை கொடுக்கிறது. இருப்பினும் ஆண்டவருடைய துணை வேண்டி மன்றாடுவோம். குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் நோய் தொற்று இப்பொழுது 10,000-ஐ கடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தி வருத்தத்தை அளித்தாலும் நம்முடைய கடவுள் நம் மீது இரக்கம் கொள்வார், மனம் இறங்குவார், நோய் தொற்று நின்று நம்மை விடுவிப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நம்முடைய நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிப்போம். இவர்கள் வெறுமனே கார்ப்பரேட் உலகிற்கான தலைவர்களாக அல்லாமல் இந்த தேசத்தின் ஏழை மக்களின் மீது அன்பு கொண்டவர்களாகவும் கரிசனை உடையவர்களாகவும் கருணை உள்ளவர்களாகவும் இவர்களுடைய பொறுப்புகள் அமைந்திட இவர்களுக்காக ஜெபிப்போம். ஒரு பக்கம் கபசர குடிநீர் நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்க என்றும், இன்னொரு புறம் குடும்பங்களை கெடுக்கின்ற மதுக்கடைகளை திறந்து வணிகம் செய்வது மறுபுறமாயிருக்க, நம்மை ஆளுகின்ற அரசியல் தலைவர்கள் மக்களின் நலனில் அக்கறை கொண்டவர்களாய் தங்களின் தனிப்பட்ட வருவாய்களை அதிகமாக்கிக் கொள்ளுகின்றவர்களாய் அல்லாது மக்களை உண்மையில் அன்பு செய்கின்றவர்களாய் அவர்களுடைய இக்கால சூழல்களை உணர்ந்து செயல்படுகின்றவர்களாய் இருக்க நம் மாநில தலைவர்களுக்காக ஜெபிப்போம். எதிர்வரும் மாதத்தில் தங்களுடைய அரசு பொது தேர்வை எழுதவிருக்கின்ற 10ஆம் வகுப்பு மாணவ மாணவர்களுக்காக ஜெபிப்போம். நோய் தொற்று சமூக பரவலாகி இப்பொழுது பல ஆயிரங்களை தொட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுடைய அரசு பொது தேர்வு என்பது ஒருவித அச்சத்தை, பயத்தை மாணவ மாணவியர்களுக்கு பெற்றோர்களுக்கு கொடுத்தாலும் கடவுள் உடனிருந்து அவர்களை பாதுகாக்கும்படியாய் சிறப்பாய் அவர்களை தயாரித்து தேர்வினை எதிர்கொள்ளும்படியான ஆற்றலை தரும்படியாய் ஜெபிப்போம். மூன்று லட்சத்தை உலகளாவிய அளவில் கொரோனா நோய் தொற்று பலி கொண்ட சூழலில் இறந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்போம்.
இன்றளவும் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் முன்வரிசையில் நின்று போராடுகின்ற மருத்துவர்களுக்காகவும் செவிலியர்களுக்காகவும் தாதையர்களுக்காகவும் மருத்துவத்துறையோடு தொடர்புடைய எல்லா நல்ல உள்ளங்களுக்காகவும் செபிப்போம். எங்களை விலை கொடுத்து மீட்ட இயேசுவே, உமது கருணை கண்களை எங்கள் மேல் திருப்பியருளும். உமது வார்த்தையின் வழியாய் பெருமகிழ்ச்சியையும் வல்ல செயல்களையும் அருமடையாளங்களையும் செய்த கடவுளே, நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த நெருக்கடியான சூழலில் எம்மை கண்ணோக்கி அருளும். நோய் தொற்றிலிருந்து உலகம் முழுவதும் பரிபூர்ண நலமடைய கிருபை செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் மன்றாடுகிறோம். ஆமென். அன்பொன்றை தினம் தேடி அறைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்பொன்றை தினம் தேடி அறைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்போடு நான் வாழுவேன், எங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், எங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவேன். போராடும் நெஞ்சில் போராட்டம் நீங்க என் வாழ்வை பலியாக்குவே, என் வாழ்வை பலியாக்குவே. தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, எங்கும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவார். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவார். சகோதரர் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரில் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகி கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில்
முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவருமிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நாங்கள் எல்லாருமாய் சேர்ந்து அறிக்கையிட்டது போல நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்க நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து நம் தெய்வம் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணந்து ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மிக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் எனும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் எல்லாரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய
தாயே தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாணாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திர எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், வார்த்தையாயின் நம் மத்தியில் வாசம் செய்கின்றவர், தமது நற்செய்தியால் நமக்கு பெருமகிழ்வை தருகிறவர். இயேசுவின் திருவிருந்து கழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லை.
முழந்தால் படியிடுவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு சேர்ந்து அன்னை மரியாளை நோக்கி நாம் எதிர்கொண்டிருக்கின்ற கொரோனா நோய் தொற்று நெருக்கடியிலிருந்து விடுதலை பெற அன்னையின் பரிந்துரை வேண்டி ஜெபிப்போம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் வாழ்க்கை பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கிறீர். சிலுவை அடியில் நின்ற இயேசுவின் பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்த நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அன்பு தாயே, அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்துள்ளீர். அதை நீர் எங்களுக்கு பெற்று தருவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் நாங்கள் மீண்டும் திரும்புவோமாக. இறையன்பின் தாயே, தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்ந்து எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவியருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னியே, போராடும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லாவிதமான ஆபத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அன்புக்கினியவர்களே, இன்றைய வணக்க மாதத்தின் திருச்செவ மாலையை நமக்கு சிறப்பு செய்து கொடுத்தவர்கள் பங்கினுடைய இளையோர். பங்கின் சார்பாக நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்காருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்புக்கு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நற்செய்தி தரும் பெருமகிழ்ச்சியில் வாழ அருள் வேண்டி சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. ஆராத மன புன்னையாற்றிடுவாள் அன்னை தீர
துணை சேர்ப்பாளே. இடை